ஸோ வெல்கம் டு சிஎன்ஜிஸ் அனிமேஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற அனிமே வந்துட்டு ரொம்பவே ஒரு ஆசமான அனிமே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர் சீசன் 1 எபிசோட் 1 தான். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு அவன் வீட்டை குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டில் வந்துட்டு உட்காந்துருக்கிறத அப்படியே காட்டுறாங்க. ஸோ அப்படியே ஹீரோ வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வெட்டி அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ டிவியில் ஒரு செய்தியை வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் டோக்கியோவில் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்க பேர் நாருட்டோ அண்ட் ஹினட்டா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ இந்த இடத்துல எப்படி ரீபந்தோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தோடனே நம்ம ஹீரோவோட வீட்டு ஓனர் வந்துட்டு ஹீரோவை கத்திட்டு போகுது கசகசன்னு. ஸோ கத்திட்டு போனோடனே எப்பவும் போல் நம்ம ஹீரோ அதை கண்டுக்காமல் கேஷுவலாக வந்து அவனோட வேலையை பார்க்குறக்காண்டி அவன் வேலைக்கு வரான். அவன் ஒரு லைப்ரரியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அதாவது லைப்ரரி கிடையாது, ஒரு புக் ஸ்டோரு. ஸோ அது அப்படி வேலையை முடிச்சுட்டு சோகமாக நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பசங்க வந்து நம்ம ஹீரோவை வம்பிழுத்துட்டு ஒரு காரில் வந்துட்டு கோடு போட்டு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. காருக்காரன உடனே வந்து நம்ம ஹீரோவை திட்டுறான். ஸோ நம்ம ஹீரோவை திட்டு வாங்கிட்டு, என்னடா இது வாழ்க்கை, என் வாழ்க்கை எப்போவுமே இப்படி தான் சோகமாக போகும், நான் முதல்ல எவ்வளோ கோல்ஸ் வச்சுருந்தேன், ஆனால் இப்போது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பின்னாடி இந்த யாரோ தள்ளி விட்டுறாங்க. ட்ரெயின் ட்ராக்கில் நம்ம ஹீரோ விழுகிறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சாவ போகிறோம் போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கண்ணு முன்னாடி தெரியுடா. ஸோ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு யோசிக்கிறான். அவன் வந்துட்டு அவனோட சின்ன வயசு பருவத்தில் நடந்த எல்லாத்தையும் அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ அவனும் யோசிக்கிறான், ஓ இது நான் சின்ன வயசில் இருந்த இதில் இது அந்த சாகருக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரும்னு சொல்லுவாங்களே, அதுதான் இதுவா? ஆனால் இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதெல்லாம் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. இவங்கெல்லாம் என்னோடய ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்கூலில் நான் கடைசியாக பார்த்தது. ஓ இது ஒரே செகண்ட். ஸோ இது என்னோடய சின்ன வயசில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். ஸோ உடனே அவன் ஃபோனை எடுத்து பார்த்தா அவனோட பழைய ஃபோன் அவன் கிட்டே இருக்குது. பழைய ஃபோன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் டேட் வந்துட்டு 2007 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ 2007 4-5 எப்படி பார்த்தாலும் இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 10-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வாடா சாப்பிட போகலான்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே சாப்பிட போகலாம். நம்ம ஹீரோவும் போய் உட்காந்த உடனே அவனுக்கு நிறைய நினைவுகள் வருது. ஆமாம், இவங்க கூட இருக்கும்போது நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு சின்ன கேங்ஸ்டர் குரூப்பாக இருந்தோம். ஸோ நாங்கள்லாம் இப்படி இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிஞ்சிட்டோம். ஸோ அது ஏன்னு எனக்கு இப்போ வரையும் ஞாபகம் வரல. ஆனால் நாங்கள் பிரிஞ்சதுலேருந்து தான் என் சந்தோஷத்தையே இழந்துட்டேன். ஆனால் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். இந்த நினைவுகளும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது இவ்வளோ நேரமாக போகுது இந்த நினைவுகள், இது பார்த்தா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வேறு தெரியுது. ஒருவேளை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு போய் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காங்க. இல்லை ஒருவேளை நான் பார்த்து கொண்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆமாம் நாங்கள் இந்த இதில் ஒரு குரூப்பில் இருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு குரூப்புக்கு அடிமையாக வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல இதில். ஆமாம், இந்த பாஸ்ட்டு இது என்னென்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு, டேய் வாடா டாக்கெமிச்சி அங்கே என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கே தெரியுது நம்ம ஹீரோ பேர் வந்து டாக்கெமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு குரூப்புக்கு அடிமையாக இருக்கன்னு நினச்சிட்டு இருக்கனால ஸோ அந்த குரூப்போட லீட்ரு வந்துட்டு வரான். ஆக்சுவலாக அந்த குரூப்புன்றது ஒரு பெரிய கேங்ஸ்டர் குரூப்பு. அந்த கேங்ஸ்டர் குரூப்பில் ஒரு சின்ன டிவிஷனை சேர்ந்த ஒரு லீட்ரு தான் இவன். அந்த சின்ன டிவிஷன் கீழே இருக்கிறவன் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து உடனே மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ டேய் நீ எனக்கு ஆர்டர் போடாத அப்படின்னு சொல்லி ஒருத்தனை மிரட்டி சிகரெட் வாங்கிட்டு வந்து அனுப்பி விட்டுறான். ஸோ உடனே அவனும் வந்துட்டு நான் என் காசில் தான் இவனுக்கு சிகரெட் வாங்கி கொடுக்கணுமா வெறுப்பில் போயிட்டு அவனும் வெண்டிங் மிஷின்லேருந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அந்த கேப்பில் இவனுங்களும் போட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவையும் போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. இப்படி தான் போர் அடிக்கும் போதெல்லாம் இவனுக்கு வந்து நம்ம ஹீரோ அடிப்பானுங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் உடனே இவங்கள்ட்ட காலில் விழுந்து சாரி கேட்பானுங்க. ஸோ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஆமாம் நான் டோமான் அப்படின்ற ஒரு குரூப்புக்கு கீழே இவங்கக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இவங்க என்னை ரொம்ப அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரீட் பண்ண விதம் எனக்கு பிடிக்காம தான் நான் இந்த ஸ்கூலை விட்டு போனேன் அண்ட் வேலையில் சேர்ந்தேன். ஸோ இப்போது ரொம்ப நான் ஓரளவுக்கு இதெல்லாம் மறந்துட்டேன். இருந்தாலும் திரும்ப ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்தி அழுவும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வாய்ஸ் கேட்குது. ஸோ அப்போ தான் தெரியுது, ஆமாம்ல ஸோ இந்த இதில் தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்தா. ஸோ அப்படின்னா நான் ஒன்று பாஸ்ட்டுக்கு வந்துருந்தேன்னா அவளையும் என்னால் பார்க்க முடியுமா, என் கேர்ள் ஃப்ரெண்டு. ஆனால் நான் பார்க்கும்போது அவள் இறந்துட்டாளே, ஒரு வேளை இன்னும் உயிரோடு இருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி இருங்க கைஸ் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேகமாக ஓடும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார் அவன் முட்டாள் இவ்வளோ வேகமாக ஓடுறான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப வலிக்குது போல், தனியாக போய் அழுவு போகிறான்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு உடனே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் நேராக போகிறான். அவன் போன உடனே காலிங் பெல் அழுத்தினான். ஸோ யாருமே வரல. ஸோ முடிஞ்சளவு வெயிட் பண்ணி பார்த்தோன்னே கரெக்டாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டே வந்து கதவை திறக்கிறா. ஸோ அவள் பேர் தான் ஹீனட்டா. ஸோ ஹீனட்டா
அப்படின்னு சொல்லி அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ சந்தோஷத்தில் ஈனாட்டா நீ நல்லா இருக்க, நான் உன்னை பார்த்துட்டேன், அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு சொல்லி போவான். உடனே நம்ம ஈனாட்டாவும் நீ இன்றைக்கி சண்டை போட்டியா, எனக்கு புரியவே இல்லை, எதனால் நீ டெய்லி சண்டை போட்டே இருக்க, நான் தான் சொல்கிறேன்ல டாக்கிமேச்சி நீ எதுக்காகவும் சண்டை போடக்கூடாது, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஆனால் நீ ஏன் சண்டை போட்டே இருக்க, சரி போ நல்லபடியாக தூங்கி எழுந்திரிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோவும் அழுதுட்டு இது ஒரு வேளை இது கனவாக இருக்குமா, இல்லை ஏதாவது இதுவான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்க்கில் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது 2-3 பசங்க ஒரு சின்ன பையனை போட்டு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனில் ஒரு பாட்டில் உடச்சி இங்கேருந்து கிளம்பலான்னா அவங்கள குத்தி கிழிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்க ஓடிடுறாங்க. ஸோ ஓடினோடனே நம்ம ஹீரோ அந்த பையன் பாட்டு நீங்கள் பாட்டில் உடச்சி இந்த இடத்துல போடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அவனும் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை குப்பையில் போட்டு போகிறான். ஸோ உடனே அவனும் வந்துட்டு நம்ம ஹீரோ திரும்ப அவன்கிட்ட சொல்கிறான், தம்பி இந்த மாதிரி யாராவது வந்து பிரச்சனை பண்ணால் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுப்பா, ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அவங்கள பட்டா நினச்சி மண்டையை உடச்சிடணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி பயன்படுத்தி அனுப்பிடணும், இந்த இடத்துல நம்ம வன்முறை கையில் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவும் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நாவுட்டோ அப்படின்னு சொல்கிறான். நாவுட்டோவா அப்படின்னா நீ ஹீனாட்டோட தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ ஆமாம் இவன் ஹீனாட்டோட தம்பி தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஹீரோ வந்துட்டு அவனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ தம்பி உண்மையை சொல்லணுன்னா நான் அவங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நானும் உங்கள் அக்காவை லவ் பண்ணுறோம். பட் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஃப்யூச்சரில் இந்த நாள் அப்போது இந்த தேதி அப்போது இந்த டைமிங்கில் நீங்கள் 2 பேரும் இறந்துடுவீங்க. ஸோ உங்கள் அக்காவை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆகட்டும், என் சார்பில் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன், இது கேட்குறக்கு உனக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அக்காவை இன்றைக்கி பார்த்ததுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், இது மேபி பாஸ்ட்டாக இருந்தால் என்னால் ஏதாவது மாற்ற முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் அக்காவை காப்பாற்றுவேன். சரி ஹேண்ட் செக் பண்ணலாம், சும்மா ஹேண்ட் செக் பண்ணோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு ப்ரெசென்ட்டில் கண் முழிக்கிறான். ஸோ எப்படிடா அங்கேருந்து இங்கே எப்படி ப்ரெசென்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்ருக்கான். ஸோ பார்த்தா இது ப்ரெசென்ட்டு. ஸோ ப்ரெசென்ட்டில் 7ஆம் தேதி அவன் என்ன அன்றைக்கி இது வேணும் நான் அந்த நிலையிலேருந்து கிட்டத்தட்ட 1 நாளோ 2 நாளோ தள்ளி கண் முழிச்சிருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரான். அவன் யாருன்னு கேட்டால் அவன் தான் நாவுட்டோன்னு சொல்கிறான். ஸோ நான் தான் நாவுட்டோ தாக்கேமிச்சி, நீ அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தைனால தான் நான் இந்த டைமிங்கில் இந்த இடத்துல தப்பிச்சேன். ஸோ அதனால் ஹீனாட்டா இறந்து போயிட்டா, ஸோ அவளை என்னால் காப்பாற்ற முடியல, நீ அன்றைக்கி சொன்னல, ஸோ அது உண்மையாலுமே நீ பாஸ்ட்டில் தான் வந்து சொல்லியிருக்கேன், சொன்னதை கேட்டு தான் நான் இந்த அன்றைக்கி உயிரோடு இருக்கேன், உன்னால் தான் நான் உயிரோடு இருக்கேன், ஆனால் ஹீனாட்டா இறந்துட்டா, ஒருவேளை நீ டைம் ட்ராவலர்ன்றதை நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஸோ நீ டைம் ட்ராவலராக இருந்தால் உன்னால் ஹீனாட்டாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லும்போதே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹீரோனை வந்துட்டு என்ன பண்ண போகிறான் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.